Hello friends, hope you are doing great. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் கொஷின் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கொஷின் பாருங்கள். இப்போ ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்த டயக்னலில் லெஃப்ட் டு ரைட் ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரணும். ஓகேவா? ஸோ இந்த கொஷினை வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2x2 கேரக்டர் அரே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதோட லென்த் வந்து 7 இல்லையா? ஸோ வந்து நம்ம ஒரு கேரக்டர் அரே ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு 7x7க்கு ஒரு கேரக்டர் அரே க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் கிரிட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 0 1 2 3 4 5 6, அப்புறம் இங்கேயும் 0 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அரே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எம்டி கேரக்டர்ஸ் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ஃபார் லூப் போட்டு, ஓகேவா, ஃபார் i is equal to 0 i less than m i plus plus, அப்புறம் ஃபார் இன்ட்டு j is equal to 0 j less than m j plus plus நம்ம போட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எம்டியான இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் இங்கே ப்ரோக்ராம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே டயக்னலில் ஒன்றா இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டயக்னல் 0 0 1 1 2 2 3 3 4 4 5 5 இஃப் i equal to j அப்படின்னா நம்ம வந்து டயக்னலை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு PROGRAM ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து if i equal to j அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டயக்னலை இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கேர் ij is equal to s டாட் கேரட் ஆஃப் i அப்படின்னு நீங்கள் போட்டுடலாம். s டாட் கேரட் ஆஃப் i ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நெஸ்டட் ஃபார் லூப் 2 ஃபார் லூப்புக்குள்ளே நீங்கள் வந்து கேர் ij is equal to s டாட் கேரட் ஆஃப் i அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதை இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது டயக்னலில் உங்களுக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கேயும் ப்ரோக்ராம் அப்படின்னு வரணும். ஓகேவா? லைக் ரைட்டு டு லெஃப்ட் டயக்னலுமே உங்களுக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் இங்கேயும் ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவீங்க. நான் கோட் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இதை நீங்கள் கோடு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து இந்த 2 ஃபார் லூப் நீங்கள் பார்க்கலாம். நம்ம அந்த கேரக்டர் அரேவை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து எம்டியான ஒரு கேரக்டர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் அரே நீங்கள் பார்க்கலாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து எம்டி கேரக்டர்ஸ் நம்ம வந்து கேரக்டர் அரேயில் போட்டுக்கிறோம். ஓகேவா? 2 டைமென்ஷனல் அரே. ஓகேவா? ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கலாம் if i equal to j அப்படின்னா நம்ம அந்த கேரக்டர் அரேயில் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக நம்ம வந்து போடுறோம் டயக்னலில். ஓகேவா? டயக்னலில் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 0 1 2 3 4 5 6 நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்தோம்ல அதே மாதிரி தான் 0 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம டயக்னலில் இப்போ ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? டயக்னலில் ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த டயக்னல் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த லூப் பார்க்கலாம். நம்ம கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ்லேருந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம ரிவர்ஸ்லேருந்து ஐட்ரேட் பண்ணும்போது இப்போ பார்க்கலாம் அரே ஆஃப் கவுண்ட் வந்து 0. ஓகேவா? இனிஷியலி கவுண்ட் வந்து 0. i வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்லேருந்து வரதுனால 6. i வந்து லைக் 7 இல்லையா? ப்ரோக்ராம் அப்படிங்கிற லென்த் வந்து 7. ஓகேவா? ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 7. ஓகேவா? ஸோ n-1 அப்படின்னா 6. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ 0 6 அரே 0 6 வந்து இந்த பிளேஸ் இல்லையா? ஸோ இந்த பிளேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா s டாட் கேரட் ஆஃப் 0 கவுண்ட் வந்து 0ங்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ வந்து p அப்படின்னு வரும். அடுத்து நீங்கள் கவுண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணுறீங்க, i வந்து மைனஸ் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இப்போ இதுதான் கவுண்ட் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம கவுண்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். அதாவது இது ஃபுல்லாக கவுண்ட்டு, இது வந்து i. ஓகேவா? i வந்து இங்கேருந்து வருது. ஓகேவா?
ஐ வந்து மைனஸ் மைனஸ் ஆகுது. ஸோ கவுண்ட் வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது, கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ கவுண்ட் வந்து 1ல் இருக்கும், அடுத்து ஐ வந்து 5ல் இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ் டாட் கேரட் ஆஃப் 1ல் என்ன இருக்குது, ஆர் இருக்குது இல்லையா? ஸோ அடுத்து இங்கே ஆர் ஃபில் ஆகும், இங்கே OGRAM உங்களுக்கு ரெக்வயர்ட் அவுட்புட் வந்து உங்களுக்கு இப்படி கிடச்சிரும். ஓகேவா? இந்த ஃபார் லூப் வந்து இந்த ரைட் டு லெஃப்ட் டயக்னலை வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னு டயக்னலாக ஃபில் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபார் லூப் போட்டு நீங்கள் உங்கள் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வயர்ட் அவுட்புட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கொஷின் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு கோடிங் ரவுண்ட்ஸில் வரும், டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்லையும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் கிரியேட் 2x2 கிரிட், அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். நான் இந்த மாதிரி டெய்லி நிறையா வீடியோஸ் போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.